குழந்தைங்கள எதுக்காக சரியான வயசில் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் சைக்காலஜிஸ்ட் கிடையாது. நான் ஜஸ்ட் லேட்டாக சேர்ந்த ஒரு குழந்தை தான் நானும். அதனால் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும், எந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய பேர் இன்றைக்கி படிக்கிறது செகண்டரியாகவும் மற்ற ஸ்கில்ஸ்லாம் வளர்த்துக்கலாம் அது இதுன்னு சில பேர் சொல்லிட்டு குழந்தைங்கள வீட்டிலே வச்சு நானே நல்லா கற்றுக் கொடுப்பேன், வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களெல்லாம் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே வச்சுருக்காங்க. அது ரொம்ப தப்பு. 2.5 வயசுக்கு மேலே குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ 2.5 வயசு வரைக்கும் நம்ம குழந்தைக்கு தேவையான பாதுகாப்பு, அன்பு, அரவணைப்பு, நல்ல சத்தான பொருட்கள் இதெல்லாமே கொடுத்து நம்ம பாசம் மட்டும் காட்டினா போதும். நம்ம குழந்தைக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு நாய்க்குட்டி புதுசாக வந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து நம்ம எப்படி சந்தோஷப்படுவோம், அது செய்கிறது ஒன்றுத்தையும் பார்த்து ரசிப்போமோ, அதே மாதிரி இந்த குழந்தை செய்கிறது எல்லாத்தையும் பார்த்து ரசித்து அந்த குழந்தைய அப்ரிஷியேட் பண்ணி அது கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நம்ம எதுவும் அதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி ஒவ்வொரு உயிரும் தனக்கான ஒரு பேசிக்கான நாலேஜ் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அது நடந்துக்குதோ, அதே மாதிரி மனித குழந்தையும் தானாகவே ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு எல்லாத்தையும் போய் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. 2.5 வயசு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படிங்கும்போது சில பேர் 5 வயசில் சேர்த்துக்கலாம், 6 வயசில் சேர்த்துக்கலான்னு குழந்தைங்கள நம்ம கூடவே வச்சுருக்காங்க. அது மாதிரி வச்சுருக்கிறது ஃபஸ்ட்டு தப்பு. அதனால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, குழந்தைகள் எல்லாத்தையும் அப்போ தான் புதுசாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அதை பற்றின விஷயங்களை சொல்லணும்னு நினைப்பாங்க. குழந்தை ஒரு மேகத்தை பார்க்கும்போது அதுக்கு அது பொம்மை மாதிரி தெரியலாம். மீனை பார்க்கும்போது அது ஏரோப்ளேன் மாதிரி தெரியும். அதுக்கு ஏதேதோ விஷயங்கள் வேறு ஏதேதோ ஒன்றோட கனெக்ட் ஆகி தெரியும். அதே நேரத்தில் அதுக்கு எமோஷன்ஸும் அப்போ தான் வளர ஆரம்பிக்கும். அந்த டைமில் அது எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷமாக சொல்கிற அந்த வயசில் எதையுமே பார்த்து ஆச்சரியப்பட முடியாத, வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கடந்து சலிச்சு போய் இருக்கிற நம்ம கூட அந்த குழந்தை இருக்கிறதுனால அதுக்கு ஃபஸ்ட்டு எமோஷ்னல் நெக்லெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அப்போ அதுக்கு செல்ஃப் டவுட் வரும். நம்ம யோசிக்கிறது தப்போ, நம்ம இதை பற்றி இந்த மாதிரி நினைக்கிறது தப்போ, அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் அதுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளே தேவையில்லாமல் குழந்தைக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஓவர் திங்கிங், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்மளே வழுக்கட்டாயமாக மூக்குள்ளேயே குழந்தைக்கு கொண்டு விட்டுடுறோம். அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க கூடவே இருக்கிற அந்த ஏஜில் இருக்கிற குழந்தைங்களோடு இருக்கும்போது எல்லாமே அதே மாதிரி இன்னசென்ட்டாக பேசிப்பாங்க, லாஜிக் இல்லாமல் பேசிப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே எல்லாருமே ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ உனக்கும் தோணுதாடா, எனக்கும் தோணுது அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிப்பாங்க. பேசவே வராத குழந்தைங்க கூட 2 குழந்தைங்க கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்குள்ள சாத்தியம். நமக்கு புரியலை, நமக்கு தெரியலைங்கிறதுனால அப்படி ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. குழந்தைங்க வளர ஆரம்பிக்கும்போது ஒரு 2.5 வயசு 3 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையுமே அப்படியே கிரகிக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாமே கவனிப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற வயசில் நம்ம ஐடியலாக குழந்தைய சும்மாவே நிறைய வருஷம் நம்ம வச்சுருப்போம். வீட்டில் இருக்கும்போது கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பேசினதே பேசிட்டு திரும்ப நம்ம வீட்டில் நடக்கிற ரொட்டீனான விஷயங்களையே பார்த்து குழந்தைங்க வளரும் பொழுது அவ்வளோவா குழந்தைக்கு இன்ட்ரெஸ்டாகவே இருக்காது. அந்த குழந்தை ஒரு லோன்லியாக தான் எப்பயுமே ஃபீல் பண்ணும். நிறைய கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்காது. இதே நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க விளையாடுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்குது. கிண்டர் கார்டனில் போனால் அவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இவங்க வச்சுருக்க மாட்டாங்க. புது விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால அவங்க கற்றுக்கிற வயசில் நம்ம கூட ஐடியலாக இருக்க வச்சு அந்த டைமை வேஸ்ட் பண்ண வைக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு. எல்லா பேரண்ட்ஸும் பண்ணுற ஒரு பொதுவான மிஸ்டேக் என்ன அப்படின்னாக்கா, குழந்தை கண்ணு முழிச்சு பார்த்ததுமே அதை சுற்றி ஏபிசிடி, வாய்ப்பாடு, ஆனா ஆவண்ணா, இல்லை இந்தி எழுத்து, இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு மாட்டி வச்சுருவாங்க. ஆ சொல்லு, ஊ சொல்லு, ஆப்பிள் சொல்லு அப்படின்னு சொல்லி அதை அந்த குழந்தைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி சில விஷயங்கள் பார்க்குறேன். கார்டு மாதிரி வச்சு அது பேர் என்னென்னு எனக்கு தெரியலை. அதில் கின்னஸ் சாதனைலாம் கூட படைச்சிருக்காங்க இல்லையா? அந்த கார்டு காமிக்கும்போது அந்த குழந்தை அதை டச் பண்ணி காமிக்குது அப்படின்னு. அதெல்லாம் தேவையே இல்லாதது. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம போக போக ஒரு பேசிக்காக நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்கள் பேர் அது என்னங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டே தான் போயிட்டுருக்க போகிறோம். ஒருவேளை நமக்கு அந்த லாங்குவேஜ் தெரியல, வேறு ஒரு ஊருக்கு போயிட்டோன்னா கூட அங்கே பூனையை கேட்டுன்னு சொல்கிறாங்க, இல்லை என்ன சொல்கிறாங்க, தெலுங்கில் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க தான் போகிறோம். அதையெல்லாம் போய் அந்த டைமில் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணுன்னு அவசியம் கிடையாது.
சில நேரங்களில் இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்கும்போது அவங்க பிரெயின் வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். நம்ம வந்து எப்படி ஃபோன்லாம் பார்க்கும்போது நம்ம டயர்ட் ஆகிடுறோமோ அது மாதிரி தான் அவங்க இயற்கையாக இருக்கிற விஷயங்கள், வாழ்க்கையில் நடைமுறையாக இருக்கிறது, ஒரு அருவி, மீன், ஆடு, மாடு அது எப்படி நடக்குது, இந்த மாதிரி வேணால் கற்றுக்கலாமே தவிர நம்ம இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி பாடப்புத்தகங்களை கற்றுக் கொடுக்கக்கூடாது. அவ்வளோ அவசரம் அதில் அவசியமே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், எழுதுறதுக்கும் வரைகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம வீட்டில் கொண்டுட்டு வந்து ஆனா அவனா ஏபிசிடி இதெல்லாம் கொண்டு வந்து வைக்கும்போது குழந்தை அதை பார்த்து வரைய ஆரம்பிக்குமே தவிர எழுதாது. இப்போது ஏ போடுற மாதிரி தான் டி போடுவாங்க. இப்போது குழந்தை வரைய ஆரம்பிச்சிச்சுன்னா மேலேருந்து ஆரம்பித்து எழுதுவாங்க. இந்த மாதிரி 8 இது மாதிரி இருக்கிறதெல்லாம் 8 நம்பர் 8 அதெல்லாம் வந்து தப்பாக போடுவாங்க. இது மாதிரி நம்ம போடும்போது நாளைக்கு அந்த பழக்கம் மாறவே மாறாது. டீச்சர்ஸ் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டாக கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இது மாதிரி தவறுதலாக எழுத்துக்களை எழுதிட்டே வரும்பொழுது நாளைக்கு எக்ஸாம் எழுதும் பொழுது அவங்களுக்கு எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், டைம் பத்தாத மாதிரியெல்லாம் இருக்கும். நம்ம எப்போதுமே கையெழுத்து அப்படிங்கிறதெல்லாம் முறையோடு கற்றுக்கணும். முறையோடு கற்றுக்கும் போது தான் நம்மளால் வேகமாக எழுத முடியும். அந்த எழுத்தெல்லாம் சேர்த்து எழுதும் பொழுது நம்ம கையை எடுக்காமலே எழுதுவோம் இல்லையா? வரைஞ்சாங்க அப்படின்னா கையை எடுத்து எழுதுவாங்க, அதனால் டைம் ஆகும். இதெல்லாம் கேட்குறதுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயமா இருந்தாலும் இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் சிக்கலை உருவாக்கும். அதனால் பாடப்புத்தகங்களை வீட்டில் வச்சு சொல்லிக் கொடுக்காதீங்க, முறையாக ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்கள கற்றுக்க வைங்க. நம்ம வீட்டிலே வச்சுருக்கும்போது அதுக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணும், சில விஷயங்கள் புரியாது. அதெல்லாம் அது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அதோட பொம்மை கூட பேச ஆரம்பிச்சிடும். மரம், செடி, கொடி இந்த மாதிரி எல்லாரு கூடயும் அது பேச ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி செய்கிறது குழந்தையோட இயல்பு அப்படின்னு நம்ம நினச்சி சில சமயம் விட்டுடுறோம். அது ரொம்ப தப்பு. அது வந்து பெரிய குழந்தையானதுக்கப்புறமும் கூட அவங்க வந்து எதுவுமே கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. அப்போவும் அவங்க மரம், செடி, கொடி, இப்போ ஏஐலாம் வந்துருச்சு. இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய மனசில் இருக்கிறதெல்லாம் நோட்டில் எழுதி வச்சுருப்பேன். இல்லை அப்படின்னா எது கூடயாவது பேசிகிட்ருப்பேன், நாய்கிட்ட, பூனைக்கிட்ட. நான் இது வரைக்கும் என்னோடய எந்த விதமான விஷயங்களையும் வெளியில் ஷேர் பண்ணதே கிடையாது. பட் அதெல்லாம் நான் ரொம்ப வயசானதுக்கப்புறம், ரொம்ப நிறைய இழப்புகளை சந்தித்ததுக்கப்புறம் நான் வெளியில் சொல்லும்போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. அது ரொம்பவும் வந்துட்டு சிம்பிளான விஷயம். அதனால் என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயங்களை நான் தொலைச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் ஹேபிட் ஃபார்ம் ஆகுமே தவிர அவங்க எதுவுமே பேசவே மாட்டாங்க. இந்த குழந்தைக்கும் நார்மலாக வந்து சோஷியலைஸ் ஆகி வளர்கிற குழந்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து குழந்தைய அந்தந்த வயசில் இருக்கிற குழந்தைங்களோட நம்ம பழக விடுறது நல்லது. கிண்டர் கார்டனுக்காவது அனுப்புறது நல்லது. முன்னாடி மாதிரி வந்து நம்ம இப்போ நிறைய குழந்தைங்கள் தெருவிலலாம் முன்னாடி இருப்பாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் பேசிப்பாங்க. அப்படிலாம் இப்போ எதுவுமே இல்லை. நம்ம தனியாகவே ஒரு குழந்தைய வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது அது நம்மளே பார்த்து வளரும் பொழுது அதுக்கு நிறைய நம்ம கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. நமக்கும் 1008 பிரச்சனை இருக்கலாம், நமக்கே நிறைய டிஸார்டர் இருக்கலாம், நம்மளே மனநிலையெல்லாம் பாதிக்கப்பட்ட மாதிரியும் சில சமயம் இருக்கலாம். அதனால் நம்ம வந்து நம்ம ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த வளர வேண்டிய குழந்தை நம்ம கூட இருக்கிற சந்தர்ப்பங்களும் வரலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட லாம்ஸ் இருக்குது இல்லையா? அதனால் நம்ம எப்பயுமே வந்து ஒரு சரியான வயசில் அவங்க வயசில் இருக்கிற குழந்தைங்களோட நம்ம சேர விட்டு வளர்க்குறது ரொம்ப அவசியம். அதனால் அவங்களுக்கு வந்து அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ஒர்த் பற்றின விஷயங்கள், தான் எப்படி நினைக்கிறோம், நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். அவங்க தன்னைத்தானே பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அது அமையும். இப்போ நான் சொல்ல போகிறது கொஞ்சம் முக்கியமான விஷயம், கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயமும் கூட. கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. குழந்தைங்களோட உடல் அமைப்பு வந்து சின்ன குழந்தையிலேருந்து அடல்ட் ஆகும்போது ஒரு 8 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா உடல் அமைப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பெண் குழந்தைங்களாக இருந்தது அப்படின்னா மார்பக வளர்ச்சி, இடுப்பு குறுகிறது, இந்த மாதிரி உடல் அளவில் மாற்றங்கள் ஏற்படும். ஆண் குழந்தைங்களாக இருந்தாக்கா குரல் உடையிறது, மீசை முளைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அப்போது தன்னை சுற்றி இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் சின்ன குழந்தைங்களா இருந்து இந்த குழந்தைங்களுக்கு மட்டும் உடலமைப்பில் இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு மன உளைச்சல் வரும். தனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியாது.
அதுவே அவங்களோட கவனத்தில் நிறைய எடுத்துக்கும். படிக்கிறது, விளையாடுறது, மற்றவங்களோட பழகிறது எல்லாத்தையும் விட தன்னோட உடலில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாற்றங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்க நிறைய யோசிப்பாங்க. அதுக்கே அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது வெளியில் அவங்க ஷேரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். அதனால் அந்தந்த வயசில் குழந்தைங்க படிக்கும்போது மொத்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தைங்க இந்த மாதிரி உடலமைப்பில் மாற்றங்கள் ஏற்படும்போது கொஞ்சம் குழப்பமாக இருப்பாங்க. அப்போ அந்த அப்யூஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஆட்களுக்கு இந்த குழந்தைங்க வந்து டார்கெட்டாக இருப்பாங்க. அப்போ ஃபிசிக்கல் அப்யூஸ், செக்ஷுவல் அப்யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா இந்த குழந்தைங்க மற்ற குழந்தைங்களை விட அட்ராக்டிவாக கொஞ்சம் பிரைட்டாக பெரிய குழந்தை மாதிரி தெரிவாங்க, தனியாக தெரிவாங்க. அதனால் கண்டிப்பாக அந்தந்த குழந்தைங்கள அந்தந்த வயசில் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரி இருப்பாங்க. இது நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கும். சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு, பெரிய குழந்தையாக இருந்தால் என்ன அப்படின்னு. ஆனால் ஒரு குழந்தை 6வது படிக்கும் பொழுது பருவமடைகிறதுக்கும் 8வது படிக்கும்போது பருவமடைகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு சௌகரியமாக இருக்கிற மாதிரி இந்த டைமிங் எல்லாம் நம்ம அமைச்சு கொடுத்தா நல்லது. நம்மளால் குழந்தைங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம சரியான வயசில் சேர்த்துட்டோம் அப்படின்னா இதெல்லாமே சரியாக நடந்துகிட்டு இருக்கும். குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே அதோடய வாழ்க்கையில் இயல்பாக இருக்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். அவங்க மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம கேங்லேயே யாராச்சும் கொஞ்சம் லேட்டாக படிக்கிறவங்க இருப்பாங்க. மாமா, சித்தப்பா அப்படின்லாம் சொல்லி பசங்கள்லாம் கிண்டல் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் நம்மளை விட கொஞ்சம் பெரிய வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற சின்ன கரெக்டான வயசில் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி இருக்காது. என்னதான் அவங்க படித்து மார்க்கெல்லாம் வாங்கியிருந்தா கூட வயசுக்கு தகுந்த மெச்சூரிட்டி இருக்காது. கொஞ்சம் சைல்டிஷாகவே இருப்பாங்க. சில விஷயங்களை ரொம்ப லேட்டாக தான் அவங்க கற்றுக்குவாங்க. எதனால் அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் தேக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் அந்தந்த வயசில் கரெக்டாக கற்றுட்டே வந்திருந்தாங்க அப்படின்னா வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க. நீங்கள் நிறைய நம்ம கேங்கில் பார்த்துருக்கலாம். இந்த எல்டராக இருக்கிறவங்க வந்து மெச்சூரிட்டி லெவல் கம்மியாக இருப்பாங்க. அவங்களுக்கு சட்டுன்னு நம்ம சொல்கிறது எதுவுமே புரியாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் எப்பயுமே அதனால தான் சில சமயத்தில் மூத்த குழந்தைங்களை விட 2வது குழந்தைங்க வந்து மெச்சூர்டாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, இந்த கல்யாணம் லேட் ஆகிறது, பர்சனல் லைஃப்பில் டிலே ஆகிறது, ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணிக்கிறதுல கஷ்டம், சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறையவே வரும். ஏன் அப்படின்னா இவங்க மீட் பண்ணுற எல்லாரும் லைஃப்பில் இவங்க ஸ்கூலில் இருந்து வேலை பார்க்குற இடம் அப்படி போக போக பார்த்திங்கன்னா மேலதிகாரிகள்னு எல்லாருமே பார்த்தா இவங்களை விட யங்காகவே இருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் வந்து யங்காகவே இருப்பாங்க. எப்பயுமே இவங்க மீட் பண்ணுறவங்க எல்லாருமே இவங்களை விட யங்காக இருக்கிறதுனால இவங்களால வந்து அவங்கக்கிட்ட எதுவுமே கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. நார்மலாகவே வந்து ஆண் குழந்தைங்கள்லாம் அண்ணா மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பெண் குழந்தைங்க அக்கா மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு மியூச்சுவலான ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ இந்த குழந்தைங்களுக்கு அமையவே அமையாது. இது வந்து அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிக்கிறதுல நிறைய இஷ்யூஸ் ஏற்படுத்தும். எப்பயுமே இவங்க ஒரு பேரண்டிங் பொசிஷன்லேயே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸை நம்ம தான் பார்த்துக்கணும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே இருந்துகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து அனாவசியமாக நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம். ஸோ நம்ம குழந்தைங்க வளர்கிறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் வந்து ரெடியாக இருக்கணும். அவங்களுக்கு தேவையானதை நம்ம வந்து முன்னாடியே செஞ்சு வச்சிடணும். இந்த ஸ்கூலில் தான் சேர்க்கணும், இந்த ஸ்டாண்டர்டில் தான் சேர்க்கணும், பணம் எல்லாம் வந்து சேர்த்துட்டு தான் சேர்க்கணும் அப்படியெல்லாம் சொல்லி குழந்தைய வந்து நம்ம வெயிட் பண்ண வைக்கவே கூடாது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல பீஸ்ஃபுல்லான ஸ்கூலில், பாதுகாப்பான ஸ்கூலில் நம்ம சேர்த்து விட்டால் போதும். கல்வி கற்கிறது அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பலை, அதை தவிர நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறதால நடக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு, சோசியலைஸ் ஆகிறதுக்கு, நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்களுக்குன்னு ஒரு என்விரான்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு சொசைட்டி உருவாகுது. அது மூலமாக அதெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அதனால் சரியான வயசில் குழந்தைங்கள சரியான ஸ்கூலில் தயவு செஞ்சு சேர்த்து விடுங்க. அது லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற ஒரு நல்ல விஷயம். அது ஒருவேளை நாளைக்கு அந்த குழந்தைங்க ஏதோ ஒரு காரணத்தினால
படிப்புலையோ இல்லை கெரியர்லேயோ பிரேக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட டைம் இல்லாமல் போயிடும் நம்ம லேட்டாக சேர்க்கும்போது. இதே நம்ம சீக்கிரமே சேர்த்துட்டோம் இல்லை சரியான வயசில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவங்க இஷ்டப்பட்டாங்கன்னா மேல் படிப்பு படிக்கும்போது 1 வருஷம் 2 வருஷம் வேலைக்கு போயிட்டு படிக்கலாம்னு நினச்சாங்கன்னா அதெல்லாம் அவங்களால டிசைட் பண்ணி மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் அந்த டைமில் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினச்சாலும், புதுசாக ஏதாவது படிக்கணும்னு நினச்சாலும் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு நேரம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சரியான அளவில் ஒரு அவகாசம் இருக்கும். அதனால் கரெக்டான வயசில் தயவு செஞ்சு குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்த்துருங்க. குழந்தைங்களோட உடல்நிலை காரணமாகவோ இல்லை வேறு ஏதாவது நம்ம எதிர்பாராத தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம ஸ்கூலில் சேர்க்கறது டிலே ஆகிடுச்சுன்னா பரவாயில்லை. ஆனால் தெரிஞ்சே நம்ம இந்த தப்பை செய்யவே கூடாது. குழந்தைங்களோட வாழ்க்கையில் அவங்களோட வயசையும் நேரத்தையும் வீணாக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அதை நம்ம பேரண்ட்ஸே பண்ணக்கூடாது. ஸ்கூல் ரொம்ப ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கணும், அதில் தான் படிக்க வைக்கணும், இதில் தான் படிக்க வைக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. குழந்தை நிம்மதியாக பாதுகாப்பாக போயிட்டு வர மாதிரி ஒரு நல்ல ஸ்கூலில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கூலில் சேர்த்து விடுங்க. குழந்தையோட மென்டல் ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். அவங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. அவங்க என்ன கற்றுக்குறாங்க, அவங்க எப்படி வளர்கிறாங்க, எந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து வளர்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோவை எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, இது எப்படி போகும் என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன விஷயங்கள் சரின்னு தோணுச்சு அப்படின்னா உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் அப்போ தான் தெரியும். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். அன்புடன் மானஷா.